ரீஃப்ஸ் மேல இடிச்சிருச்சு சார். டேரஸோ எங்கன்னு சொல்லுங்க. சரியா தெரியல சார். கப்பல் இருக்கிறவங்கள வெளியே எப்படியாவது கொண்டு வாங்க. நீ உங்களை சமாளிச்சுக்கிறியா? பாத்துக்கிறேன். யார் வந்தாலும் அவங்களும் சாவாங்க. உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. சீக்கிரம் போ. கீழே போடுங்க. வெட்டுங்க உங்களை. என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து சார் தூக்கம் வரலன்னு புக்கு படிச்சுட்டு இருக்கேன். பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சார், எல்லாமே கரெக்டாக இருக்கு. எல்லாம் கரெக்டாக இருந்தால் சந்தோஷம்தான். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தியா கோரல் லீஃப் இருக்கு, அங்கே ஜாகிரதையாக போகணும்.
உடனே அலாரத்தை ஆன் பண்ணு. என்னாச்சு சார்? இன்ஜின் ஆஃப் பண்ணு. சரிங்க சார். கடல் கொள்ளையர்கள் வந்துட்டாங்க. அட்டென்ஷன் க்ரூ மெம்பர்ஸ், எல்லாரும் உடனே இன்ஜின் ரூமுக்கு போங்க. என்ன பார்த்துட்டு இருக்க? உடனே இன்ஜின் ரூமுக்கு போ. எல்லா பக்கமும் சுத்தி வளைங்க போங்க. நீயும் போ. ஓகே சார். ஆபீசர்ஸ், இது ஒரு ஆன்டி சப்மரீன் ஷிப். ஆனா கன் பேட்டரி கமாண்டர் என்னமோ சாதாரண மீன் பிடிக்கிற கப்பல்ல வேலை பார்க்குற மாதிரி கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாம கண்டபடி சுத்திக்கிட்டு இருந்தாரு. அதை பார்க்கும்போது எனக்குள்ள என்ன தோணுச்சு தெரியுமா? ஏன்டா இந்த மாதிரி ஆளுங்களோட எல்லாம் வேலை பார்க்கறோம்னு தோணுச்சு. ஏன்னா அவர் குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த கப்பல்ல அதிபயங்கரமான ஆயுதங்கள் எல்லாம் இருக்கு தெரியும்ல. இப்படி பொறுப்பு இல்லாம சுத்தினா சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்போம். இங்க யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான். நம்ம பார்த்த முதல் நாள் ஞாபகம் இருக்கு. நீ எனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொன்ன. அதுக்கு நான் அழாதன்னு சொன்னேன். சாஷா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. இதுதான் என்னோட கடைசி லெட்டர். எனக்கு கல்யாணம் ஆக போகுது. என்ன உன்னால மறக்க முடியாது. என்ன சொல்றான் அவன் எப்பவும் போல பேசிட்டு இருக்கான். சரி, எல்லாரும் எந்திரிச்சிங்க வாங்க. முன்னாடி வந்து நில்லுங்க பாப்போம். யூனிஃபார்மோட எல்லாரும் வரணும். சீக்கிரம் சீக்கிரம். கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? அந்த லைன்ல நில்லு. ஒழுங்கா டிசிப்ளின்டா இருக்கணும், புரியுதா? என்ன ரிலாக்ஸ்டா நிக்கிற? நிமிர்ந்து நில்லு. ஒழுங்கா சர்வ் பண்ணணும். அப்படி செய்யலன்னா என்ன ஆகுன்னு காட்டுறேன். மூணு மாசமா கடல்ல தான் இருக்கிறோம். ஒருத்தர் பிடிக்காம போயிருக்கலாம். ஆனா எந்த நேரத்திலையும் நம்ம ரெடியா இருக்கணும். என்ன, எந்த நேரத்துல வேணாலும் நமக்கு அழைப்பு வரலாம். யாருக்காவது ஆபத்துனா நம்ம உயிரையே கொடுத்து காப்பாத்தணும். சார், ஒரு எமர்ஜென்சி கால். கடல் கொள்ளையர்கள் ஒரு கப்பலை பிடிச்சிட்டாங்களா? எல்லாரும் உடனே போய் ரெடியாக்குங்க, கிளம்புங்க. நான் சொல்றது எல்லாரும் கவனமா கேளுங்க. அந்த தாரசு எனக்கு உயிரோட வேணும். மறுபடியும் சொல்றேன், அவசரப்பட்டு சுற்றாதீங்க. உள்ள ஃபுல்லா பெட்ரோலியம் தான் இருக்கு. இருக்காங்களா செத்துட்டாங்களான்னு தெரியல. இங்க இருக்க. யசோவை காணோம். நல்லா தேடி பாருங்க. எல்லா இடத்துலயும் தேடி பாருங்க.
சார் ஒரு நிமிஷம், நம்ம சோல்ஜர் ஒருத்தரை காணோம் சார். அலை பயங்கரமா இருக்கு சார். சார் அவங்க கண்டினியூஸா சுட்டுட்டு இருக்காங்க. நமக்கு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து சார். அவர் ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக நம்ம இருந்தோம்னா நம்ம ஒவ்வொருத்தர் உயிருக்கும் ஆபத்தாயிடும் சார். நம்ம இருந்து போறதை தவிர வேற வழியே இல்ல சார். போங்க போங்க, மறுபடியும் பிளேன் எடுத்து வந்து தேடுவோம். குட் மார்னிங் சார். எல்லாரும் உட்காருங்க. சொல்லுங்க ஆஃபீஸர், எதுக்காக அவசரமா வர சொன்னீங்க? கடத்தப்பட்ட ஷிப் பேரு யமால் சார். அங்க இருக்கிறவங்களோட நம்மளால தொடர்பு கொள்ள முடியல. அதுவும் இல்லாம பக்கத்துல இருந்த ஆன்டி சப்மரீன் ஷிப்ல இருந்தவங்கலாம் போய் பாத்துருக்காங்க. அது ஒரு டேங்கர் சார். அது மட்டும் இல்ல சார், நம்ம ஆளுங்க மேல சுட்டிருக்காங்க. நம்ம ஆளுங்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. ஒருத்தன் காணாம போயிட்டான் சார். ஓகே, இனிமே நம்மள கேட்காம எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போய் அந்த பையனை தேட சொல்லுங்க. கிடைக்கிறானா பாப்போம். நீங்க வாங்க. நீங்க இருக்க. நீங்க காப்பாத்துங்க. இங்க வாங்க. அங்க யாரும் இருக்கா பாரு. நீங்க வண்டியை ஸ்லோ பண்ணு. பிடிச்சிட்டு ஏறுப்பா. ஏறுப்பா மேல சீக்கிரம். அப்படிதான் பார்த்து பொறுமையா. இழுத்து போடுறேன். வா உட்கார். ரொம்ப தேங்க்ஸுங்க. ஹெல்மெட் எங்க பாரு மச்சி. இது நல்லா இருக்குது மச்சி. இந்த பெல்ட் கூட நல்லா இருக்குது மச்சி. என்ன வச்சுன்னு அந்த ஷூவை காட்டேன். நல்லா அமுல் பேபி மாதிரி இருக்கா. சார், ஹெலிகாப்டர் குழுல இருந்து பேசுறோம். குறைஞ்சது 5.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் சார் எங்களுக்கும் அந்த கப்பலுக்கும். அதே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்லி உத்தரவு வந்திருக்கேன் சார். கப்பலை சுத்தி தேடி பார்த்துட்டேன், ஆனா அந்த பையனை காணோம் சார். கப்பல்ல பயங்கரமான ராக்கெட் ப்ரோபகேண்டர்ஸ்லாம் வச்சிருக்காங்க சார். அந்த பையனை சுத்தியும் தேடி பார்த்துட்டேன், ஆனா காணோம். நான் திரும்பவும் பேஸுக்கு வரேன் சார். அட்மிரல் கிரவாவ், அவர் கப்பலை இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு போக சொல்லுங்க. ஆயில் டேங்கர்ல இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கட்டும். ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அப்படியே அந்த கப்பலோட ஓனரை கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. இனிமே இது உனக்கு தேவைப்படாது. நான் சொல்றத நல்லா கேளு. இந்த கூட்டத்துக்கு நான் தான் தலைவன். இவங்க என் பேச்ச மட்டும்தான் கேட்பாங்க. எங்க நீயும் நான் சொல்றத தான் கேட்கணும். எங்களுக்கு தெரியாம தப்பிக்கணும்னு நினைச்ச உன்னை பொணமாக்கிடுவேன். எங்களோட டிமாண்ட்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நீ எங்களுக்கு ஒத்துழைச்சு தான் ஆகணும். புரிஞ்சுதா? நீ தலைக்கீழ நின்னாலும் நீ நினைக்கிறது நடக்காது. நான் நடக்க விட மாட்டேன். நீ யார நடக்க விடாம பண்றதுக்கு? யாரா நீ? நீ ஒரு ரஷ்யன் தானே? எந்த கப்பல்ல இருந்து வந்த? எங்க இருந்து வந்தன்னு மரியாதையா சொல்லு. ஒழுங்கு மரியாதையா சொல்லு, இல்ல நான் சுற்றுவேன். நீ இங்கேயே சாக வேண்டியதுதான். இவ்வளவு கேட்டுட்டு இருக்க, எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிற? 10 என்றதுக்குள்ள சொல்றா. 1. இல்ல சொல்றேன். நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். முதல்ல கண்ணில் இருந்து அந்த கன் எடுங்க. தயவு செஞ்சு சுற்றாதீங்க. ஏய், யாராவது உயிரோட இருக்கீங்களா? போய் பேசு. கேக்குதா? பேசுன்னு சொன்ன. ஓகே. நீ எங்க இருந்து வந்திருக்க? ஆமா, பெரிய கதை. எந்த கப்பல்ல இருந்து வந்தேன்னு சொல்லு. அட்மிரல் கிரைவோவ். அப்படின்னா அந்த கப்பல் பக்கத்துல தான் இருக்கணும். உன் பேர் என்ன? அலெக்சாண்டர். ஓஃப்கா உன் கூட இருக்கானா? ஓஃப்கானா யாரு? எங்க ஆளுங்கள்ல ஒருத்தன். உன்னால முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடு. போதும், அவங்கள வெளியே வர சொல்ல. நான் சொல்றத கேளுங்க. இது ஒரு ஆயில் டேங்கர். இவங்க சீஃப் உங்களை வெளியே வர சொல்றாரு. நாங்க வெளியில வந்தா அவங்க எங்களை கொன்னுடுவாங்கன்னு தெரியும். எப்படி வெளியே வர முடியும்? நாங்க இங்கேயே இருக்கிறோம், வெளியே வர மாட்டோம். உன்னால முடிஞ்ச அவங்க கிட்ட இருந்து நீ தப்பிச்சு போயிடு. அதுதான் உனக்கு நல்லது. சரி, இங்க பாருங்க. இந்த கப்பல்ல எல்லாமே பெட்ரோலியம் தான். நீங்க சுட்டீங்கன்னா மொத்த கப்பலும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். துப்பாக்கியை கீழே போட சொல்லுங்க. ராணுவ கப்பல் வந்துச்சு. இந்த கப்பல் உங்களுக்கு திரும்பி வேணும்னா
உடனடியே $20 மில்லியன் நீங்க எங்களுக்கு தரணும். சார், டேங்கர் ஓபன் கடல்ல இருக்கு. நீங்க பண்றது இன்டர்நேஷனல் குற்றம். உன் காம்பஸை செக் பண்ணி பாரு. எங்க அரசாங்கம் கிரிமினல்ஸோட நெகோஷியேட் பண்ண மாட்டோம். அப்படின்னா இந்த கப்பலை மறந்துருக்க. மொத்த க்ரூஸும் எங்க கிட்ட தான் இருக்காங்க. நீங்க டிலே பண்ண ஒவ்வொருத்தரையா கொல்லுவோம். சரி, முதல்ல உங்களோட டிமாண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. முழுசா $20 மில்லியன், அதுவும் இமீடியட்டா 2 நாள்ல வேணும். ஏற்பாடு பண்ணுங்க. முடியவே முடியாது. கொடுக்க முடியாதுன்னா என்னாலே உங்க ஆளுங்களை திருப்பி அனுப்ப முடியாது. அவங்க யாரும் இருக்கும், எந்த ஆபத்தும் வரக்கூடாது. லைன் கட் ஆயிடுச்சு மேடம். ரெண்டு பேர் எப்பவும் மெயின் டெக்ல ரோந்துலயே இருக்காங்க. எல்லா மூவையும் நல்லா பிளான் பண்ணி பண்றாங்க. தே பிளேயிங் பை த புக். நிறைய வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர்ல தான். அதோ 2 மிஷின் கன்ஸ், ஹெவி மிஷின் கன்ஸ் வச்சிருக்காங்க. அநேகமா நேத்து ராத்திரி அதை வச்சுதான் நம்மளை சுற்றுப்பாங்க போல இருக்கு. சார், நம்ம திருப்பி தாக்கவே கூடாதா? நம்ம நல்லா ஏம் பண்ணி ஜாக்கிரதையா சொல்லலாம்ல. அதுல 15 கோடி லிட்டர் பெட்ரோல் இருக்கு. பெட்ரோல் போனா போகுது, அவங்களை முடிக்கிறது தானே முக்கியம். முட்டாள் மாதிரி பேசுற. சுட்டா எல்லாரும் செத்துருவாங்க. சாரி சார், யோசிக்கல. நீங்களே என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நம்ம சீரியஸ்னஸ் புரியல நினைக்கிறேன். அந்த ரஷ்யன்ஸை கூட்டிட்டு வா. நாம யாருங்கிறத அவங்களுக்கு புரிய வைப்போம். ஏய், உள்ளடா. ஏய், போ போ போ, அங்க போ. கப்பை நில்லு. ஏய், ஏய். நீ எப்படி உங்ககிட்ட மாட்டின? அது சரி, நீ தான் ஓஃப்காவா? ஆமா. இப்போ நம்ம என்ன பண்றதுன்னு சொல்ல. ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கோம். சுட்டுட்டுமா? துப்பாக்கியை இறக்குங்க. இந்த கப்பல் முழுக்க பெட்ரோல் இருக்கு, அதை மறந்துட்டீங்களா? எங்களுக்கு துப்பாக்கி தேவையில்லை. உன்னை அப்புறமா யூஸ் பண்ணிக்கிறேன். ஆன்டி சப்மரின் கப்பல்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. டேங்கர்ல இருக்கிற க்ரூ மெம்பரை யாரோ கொலை பண்ணி தூக்கி போட்டிருக்காங்க. இதை பார்த்தா அவங்க காமெடி பண்ற மாதிரி தெரியல. நீங்க இன்னும் பிடிவாதம் தான் பிடிக்க போறீங்களா? அவ்வளவுதான். இந்த இத புடி. யார் வேணாலும் எடுத்துக்கங்கப்பா. என்ன கீழே இதை தான் வச்சு வேலை பாக்குறீங்களா என்ன? எல்லாருக்கும் ஒரே ஒரு சிப்பு தான்ப்பா. ஏன் இன்னொரு பாட்டில் இருக்காரா என்ன? சின்ன பசங்களா, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க. இதை குடிக்க வேண்டாம். பின்னாடி காயங்களை கிளீன் பண்ண உதவும். பெட்ரவைஸ், உங்ககிட்ட தண்ணி பாட்டில் இருக்குமா? இருக்கிறத வச்சு 2 நாள் ஓட்டலாம். அதுக்குள்ள அவங்க வந்து நம்மளை காப்பாத்திடுவாங்க. ஹலோ சார். சொல்லுப்பா. ஓஃப்கா எங்க இருக்கான்னு பார்த்தியா? மிருகங்க. என்ன சொல்ற? புரியல, தெளிவா சொல்லு. அவனை கொன்னுட்டாங்க. கொன்னுட்டாங்களாமே? நீங்க வெளியே வரலனா இவங்க என்னையும் கொன்னுடுவாங்க. இப்ப என்ன பண்றது? வெளியே வராதீங்க. இவங்களை நம்ப முடியாது. இப்போதைக்கு நான் சமாளிச்சுக்கிறேன். கூடி சீக்கிரம் எங்க ஆளுங்க வந்துருவாங்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி, புரிஞ்சுது. அடுத்து என்ன பண்ணணும்? என்ன பண்ணன்னு சொல்லுங்க. கதை திறக்க சொல்லவா? எங்களை நம்ப முடியாதுன்னு சொன்ன வேற என்ன பண்றது? அப்படி சொன்னதானே அவங்க எல்லாரும் என்ன நம்புவாங்க. அதுக்கப்புறம் தான்
என்னைய ஏமாத்தலான்னு பாக்குறியா? இல்ல, நான் உங்களை ஏமாத்த பார்க்கல. 24 மணி நேரம் தரேன். அதுக்குள்ள அவங்க வெளியே வரணும். ஏய் வாடா வாடான்றேன். புள்ள பூச்சிங்க. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏறக்குறைய 45 பேருக்கு மேல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். இதான் அவங்க தலைவன் அமீர் நிர்வரே. சொமாலியன் கடற்கொள்ளையர்கள்ல ரொம்ப முக்கியமானவன். கொஞ்ச நாள் யூஎஸ்லயும் கொஞ்ச நாள் இட்டாலியிலையும் இருந்திருக்கான். சொமாலியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டான். கண்டிப்பா நம்ம பே பண்ண போறது இல்லையா? நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பணம் கிடைக்கலன்னு தெரிஞ்சா அவங்க கிளம்பிடுவாங்க. யுஎஸ் கப்பல்ல கூட அப்படிதானே விட்டுட்டு போனாங்க. ஒரு சின்ன வித்தியாசம், அமீன் வெறுங்கையோட திரும்பி போக மாட்டான். ஏன்னா சோமாலியாவுக்கு போனா மற்றவங்களுக்கும் அவன் பங்கு கொடுத்தாகணும். அவன் ஒரு அடிப்பட்ட ஓனை. முடிஞ்ச அளவுக்கு அவன் சண்டை போட்டு பார்க்கட்டுமே. ஆனா அவனால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. முடிவு நம்மளுக்கு சாதகமா தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும். என்ன தெரியுமா? அந்த கப்பல்ல 15 கோடி லிட்டர் பெட்ரோல் இருக்கு. அதை மறந்துடாதீங்க. மிலிட்டரி வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. சும்மா நின்று டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். என்னால ஒன்னும் பண்ண முடியாது. கிரைலோவுக்கு கனெக்ட் பண்ணுங்க. தரசோ. எஸ் சார். கேப்டன் தரசோ பேசுறேன். குட் மார்னிங் தரசோ. குட் மார்னிங் சார். ஒரே ஒரு கேள்விதான். அந்த டேங்கரை காப்பாற்ற முடியுமா? முடியும் சார். குட். உனக்கு 2 நாள் டைம். அட்டாக்க பிளான் பண்ணிட்டு என்ன கூப்பிடு. கெட் ரெடி. தேங்க் யூ. பத்தாது, இன்னும் கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் தான் இருக்கு. இப்படி சண்டை போட்டு நீங்க ரைட் பண்ணி சீக்கிரம் கொடுங்க. நீ முதல்ல கிளம்பு. ஏய் வா தம்பி வா. தோண்டதல. ஏய் இறா வா என்னனே இறா. இவன் நம்மால. டேய் இருக்கட்டும் வரடா. அத வாங்கிட்டல. கிளம்பு கிளம்பு. அடுத்து நீ யார் மேல கை ஓடா. இங்க வரப்பா. இந்தா துணி. தேங்க்ஸ். எனக்கு சாப்பிட ஒன்று வேணும். அதான் இப்படி வச்சு சாப்பிடுவோமே, அதை கேட்குறேன். ஃபோர்க்கா? ஃபோக். செம்ம அடி அடிப்பேன். சோறு குடிக்கிறதே பெரிய விஷயம். இல்லை ஃபோர்க் கேட்குறேன். கண்ணை நோண்டுருவாங்க அதே ஃபோர்க்கில். என்கிட்ட ஒன்று இருக்குது. உனக்கு வேணா இது யூஸ் பண்ணிக்கோ. இதை வச்சு நான் முது தான் சொரிவேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பாரியா பழம்லாம் வருது. வச்சுக்க தல. என் பேரு அலெக்சாண்டர். ஆனா நீ சாமுவேல்னு கூப்பிடலாம். சாம்பேலா? உன் பேர் என்ன? ஏய் பேர் தானே கேட்ட, அதுக்காக எதுக்கு துப்பாக்கியில எடுக்கிற? இரு இரு இரு. கலாஷ். எங்க அப்பா மிஷின் கண்ணு ஞாபகமா அந்த பேர் எனக்கு வச்சாரு. இங்க பாத்தியா? கலாஷ். கலாஷ் நைட் கிளப். ஓ ஓகே ஓகே ஓகே. பேர் நல்லா இருக்கு. சார் ஒரு புது டார்கெட் சார். ஒரு சின்ன போட் 95ன்னு காட்டுது. டிஸ்டன்ஸ் 20 கேபிள் மீட்டர் இருக்கும் சார். இப்போ என்ன சார் பண்றது? ஓகே, அது போற மூவ்மெண்ட்டை ட்ராக் பண்ணுங்க. சார் அந்த சின்ன போட் பெரிய கப்பலுக்கு போகுது. தராசோ, நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா? அது என்ன போட்டுன்னு பாருங்க.
ஆளுங்க வந்த போட்டை ரஷ்யாக்காரங்க பிடிச்சிட்டாங்க. சீக்கிரம் வாங்க வாங்க. இப்ப நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும்டா. ஒன்னொன்னா தூக்கி கீழே போட. சீக்கிரம். நாசமா போறவங்களா? என்னாச்சு சார்? அத நீயே பாரு. பார்த்துட்டேன் சார். நம்மளை திரும்பி போக சொல்லி மிரட்டுறாங்க சார். பேக் எல்லாம் திரும்ப எடுத்து வைங்க. எல்லாரும் பேக் எடுங்க. என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். கிட்ட யாராவது வந்தீங்கன்னா சுற்றுவோம். அவசரப்பட்டு சுடாத. நாங்க கிட்ட வர மாட்டோம். நாங்க பணம் தான் கேட்டோம். பணத்தை எடுத்துட்டு வாங்க, அப்புறமா பேசலாம். க்ரூவை ரிலீஸ் பண்ணுங்க, இல்லனா பிரச்சனை பெருசாயிடும். மரியாதையா பின்னாடி போங்க. ரெடியா இரு. இந்த கடல் முழுக்க நான் தான் ராஜா. இங்க நான் வச்சது தான் சட்டம். நில்லு. புடிங்க அவனை. நீ சொல்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. வெயிட் பண்ணு. ஆர்டர்ஸ் வரும். அப்ப அவங்க சொல்ற மாதிரி நாங்க செய்றோம். அவன் குதிச்சு தப்பிக்கிறதுக்குள்ள அவனை புடிச்சிட்டாங்க. ஏய் விடுங்க விடுங்க, நிறுத்துங்கடா நிறுத்துங்க. ஏய் எங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறவங்கள பொதுவா நாங்க கொன்னுடுவோம். இப்ப நான் உன்னை கொல்லவா வேண்டாமா? வேண்டாம். எங்களை ஏமாத்திட்டு போக முடியாது. நீ கீழே போய் மற்றவங்களைய சரணடைய சொல்லு. என்னாச்சு? ஒன்றும் ஆகல, உள்ளேயே தான் இருக்காங்க. போர் அடிச்சதுன்னு சும்மா அந்த புக்கை படிச்சுட்டு இருந்தேன். ஷிட். எங்க வந்து நில்லு. நான் சொல்றது அப்படியே சொல்லு. இது என்னன்னு தெரியுமா? அது கிரனேட். இப்போ அவங்க வெளியே வரலன்னு வச்சுக்க, கதவை பாம்பு வச்சு வெடிச்சிருவோம். ஆனா கதவோட சேர்ந்து நீங்களும் செத்து போயிடுவீங்க. சாவா? சாவுக்கு சல்யூட் அடிக்க நாங்க தயாரா இருக்கோம். சார், இவன் கையில பாம்பு வச்சிருக்கான். பாம்பு அடிச்சா மொத்த கப்பலும் வெடிஞ்சிடும். வேற யாராவது சரண்டர் ஆக போறீங்களா? சொல்லுங்க. நாங்க வெளியில வர போறதில்ல. பஷீர், இதை எடுத்து போய் அப்புறமா நமக்கு பயன்படும். ஓகே. காட்டு கத்துறவங்களுக்கு காத்தே இல்லாம பண்ணிடு.
நல்லா இருட்டின உடனே நீங்க கேஸ் டேங்க்ல பாம்பு வச்சிருங்க. அமீன், பசங்க பணம் சம்பாதிக்க தான் வந்திருக்கானுங்க, சாகிறதுக்கு இல்லை. நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவெடு. பணத்தோட போகணும், இல்ல போனமா போகணும். நான் சொல்றத மட்டும் செய். பணம் கிடைக்கலன்னா இந்த கப்பலே இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். சரி வா, கிளம்பலாம். அந்த ரஷ்யன் என்ன பண்றது? இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம். நான் சொல்ற வரைக்கும் அவனை உயிரோட வை. அவங்க மெஷின் கன்ஸ் எங்க வச்சிருக்காங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். இத கொஞ்சம் பாருங்க. பணைய கைதிகள் அவங்க இங்கதான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மேப் எல்லார்கிட்ட கொடுத்துருங்க, எல்லாருமே பார்க்கட்டும். ஓகே சார். இந்த இடத்துக்கு போயிட்டா துப்பாக்கியால சுட முடியாது. மொத்தமா பார்த்தா ஒரு 40 பேர் இருப்பாங்க. நம்ம இந்த இடத்துல இறங்குனா 2 நிமிஷத்துல அவுட்டர் சர்க்கிளையும் 15 நிமிஷத்துல பெரிய ஸ்ட்ரக்சரையும் கவர் பண்ணிடலாம். அதுக்கு மேல தேவைப்படாது. ஆனா 17 நிமிஷத்துல நம்மளை கொன்னுடுவாங்களே, இல்லைன்னா அந்த பணைய கைதிகளை கொன்னுடுவாங்க. அதுவும் கரெக்டு தான். சுடவும் முடியாது, ஹெலிகாப்டர்லயும் போக முடியாது. ஆனா எல்லாரையும் ஒரே இடத்துல சேகரிச்சாக்கணும். அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்கல்ல? என்ன சரியா கணக்கு போட முடியலையா சார்? பரவாயில்ல, உட்காருங்க. என்ன டென்ஷனா இருக்கீங்க? என்ன ப்ராப்ளம்? சார், ப்ராப்ளம் என்னன்னா, அது ஒரு ஆயில் டேங்கருங்கிறதுனால நம்மளால அவங்களை நோக்கி சுட முடியாது சார். சுட்டா அந்த கப்பலே வெடிஞ்சிரும் சார். கற்காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு சார். உட்காருங்க உட்காருங்க. மைனியா, ஓ சுச்சு, என் செல்ல குட்டி, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? மணியா, வா 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 வா, நாம போலாம். நீ எப்படி இங்க வந்த? நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேங்கர்ல நம்ம ஆள் ஒருத்தன் இருக்கான்ல, அவன் தான் நல்லா சண்டை போடுவானே, அவன் என்ன பண்ண போறீங்க? சார், இது கூட நல்ல ஐடியா தான். அவனுக்கு மாஸ்கோட் தெரியும்ல? இது எங்க அம்மாவோட பிபி மானிட்டர். சாஷா, வேண்டாம். ஹேய், நான் திரும்பி வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால என்ன? டேய் போடா, உங்களுக்கு வேற வேலை இல்ல? டேய் நில்லு. ஓலியா நில்லு. ஓ சாரி. டேய் ஓலியா. ஏய், அவனுக்கு அதெல்லாம் வெயிட் பண்ண மாட்டா. ஆனா நான் காத்துட்டு இருப்பேன். ஓலியா, ஓலியா, ஓலியா.
எஸ். அவன் ஏன் ட்ரைனிங் விஷயத்த சொல்ல. காலையில் 8 மணிக்கு சண்டை போட போகிறான். 6 மணிக்கு. என்னது 6 மணிக்கு சண்டை போட போறோமா? ஓ 6 மணிக்கா? நீ அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். எனக்கு புரியல. இது அவனுக்கு புரியலையா? மறுபடியும் ட்ரை பண்றேன். சார், அவனுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. நான் எப்படி அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்றது? அவங்க கிட்ட பேசு. நீங்களா நல்லா இருக்கீங்களா? ஒழுங்கா பேசு. சானியா இன்னும் உயிரோட தான் இருக்கியா? பிரதர், எப்பதான் எங்களை விடுவாங்க? தண்ணி குடிக்காம ரொம்ப நேரம் இருக்க முடியாது. அப்ப சரண்டர் ஆகுங்க. உங்களுக்கு ஒண்ணு ஒரு நாள் தான் பாக்கி இருக்கு. உங்களை அவங்க ஒழுங்கா பாத்துக்கிறேங்கிறாங்க. தண்ணி கொடுப்பாங்களா, சாப்பாடும் கொடுப்பாங்களா? இதெல்லாம் పண்றదా அவங்க சொல்లిருக்காங்க. దిగులు పడకండి, కొన్ని రోజులు అంతా సర్దుకుంటుంది. మనకి సాయం చేయడానికి మన వాళ్ళు రాబోతున్నారు. ముందు ఎలాగైనా వాళ్ళ దగ్గర నుంచి తప్పించుకో, అదే నీకు మంచిది. ఏదైనా త్వరగా జరగపోతే మనకే ప్రమాదం, మరో దారి లేదు. ஏய், என்னடா அங்கேயே நிக்கிற? வா வா வா. நகர். சீக்கிரம் சீக்கிரம் வா வா. டேய், நீ எங்கடா வர? நீ போடா. ஏய், உனக்கு தெலுங்கு தெரியுமா? ஒக்க சகாயம் దొరికిపోతుందిனா என்ன அர்த்தம்? சொல்லு, என்ன அர்த்தம்? நீ சொல்ற மாதிரி வார்த்தையே இல்லையே தெலுங்குல. கூட அது பாப்போம். வா 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 வா. நீ வா. என்ன வேடிக்கை? நீ வா வா. இது நீ தப்பா எழுதி வச்சிருக்க. இது ஆக்சுவலா இப்படி எழுத கூடாது. நான் வேணா எழுதி காட்டுறேன். ஏய், நீ ஒரு ஆணியை போடுவானா ஒழுங்கா குத்துறீங்க. என்கிட்ட விளையாடலான்னு பாக்குறியா? கீழே என்ன சொன்ன? மரியாதை சொல்லு. நீ தான் கூட இருந்தல்ல, நல்லா பாத்துப்பீங்கன்னு தானே சொன்னேன். அதே தான் அந்த பாஷையில சொன்னேன். என்னை பார்த்தா உனக்கு இழிச்ச வாய் மாதிரி இருக்குதா? அப்படி எல்லாம் இல்லையே. எனக்கு நம்ம சந்தேகமாகுது. ஆனா நீ சொல்ற, நான் நம்புறேன். தேங்க்ஸ். புத்திசாலி தான். நான் போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வருவா. போனமா குச்சமான்னு வரணும். அங்க போய் கடலை பார்த்துக்கிட்டே இரு. இங்க வாங்க கொஞ்சம். சார், உங்க பொசிஷன்ல இருங்க. நீ இங்க. ஓகே ஓகே சார். நான் பார்த்துட்டேன். சாரி சார், நீங்க நல்லா மாட்டிக்கிட்டீங்க. இந்நேரம் செத்து இருப்பீங்க. ஆபீசர் மகிழா, இங்க வாங்க. 31 நிமிஷம் ஆச்சு. தெரியும் சார், பாய்ஸ் எல்லாம் டயர்டா இருக்காங்க.
31 நிமிஷம் ஆச்சா உங்களுக்கு? இன்னும் 2 எனிமீஸ் பாக்கி அங்க இருக்காங்க. ஒருத்தன் இங்க இருக்கான். அப்பர் டெஸ்கையும் சூப்பர் ஸ்ட்ரக்சரையும் உடனே கைப்பற்றணுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? இல்லனா உங்களை கொன்னுடுவாங்க. கேப்டன் சார், இங்க ட்ரைனிங் எடுக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை சார். கப்பல் சைஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் மாடல் வேற மாதிரி இல்லை. அந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர். எல்லாரும் உங்க பொசிஷனுக்கு போங்க. ஃபுட் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அருமையா இருந்ததுப்பா. இதை சாப்பிட்டீங்கன்னா ஆன்மக்குறை வராது. அப்படியா? ஆமா. கலாஷ் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வர சொன்னாரு குடிக்கிறதுக்கு. இந்த தண்ணி. தேங்க்யூ. கேப்டன், எனக்கு ஒரு உதவி வேணும். ஒருவேளை இந்த கப்பல்லேருந்து நான் உயிரோடு போகலன்னா என் ஒய்ஃபு கிட்ட என்ன ரமணா அக்காவில் புதைக்க சொல்லுங்க. யோ, சொல்றதுக்கு நாங்க வெளியே போகணும் ஐயா. சார், நன்றி, ரொம்ப நன்றி. சர்ஜய், அப்படியே சாப்பாடை பத்தியும் கேளு. ஜூஸ் கேளுப்பா. உள்ள வந்து அவங்களே புழிஞ்சிருவாங்க. இல்ல, அப்ப ஜூஸ் கேன்சல். இந்தாங்க சீக்கிரம் குடிங்க. அப்பாடா, இப்ப நான் உயிரோட இருப்பேன். 6 மணிக்கு நம்ம ஆளுங்க வராங்களா? நாம இவங்களை திசை திருப்பணுமா? ஏய் ஏய், தண்ணி குடி. எதனா போன? அதுக்கு எதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்பதான் குடிச்சிட்டு வரேன். ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சிடில பாட்டு கேட்டுட்டு இருக்கியா? என்னென்ன சாங்ஸ் எல்லாம் இருக்குதுல? இதுல இருந்து எல்லாமே நான் பாடின பாட்டு. ஏய், நான் பெரிய சிங்கர்ப்பா. வாவ், கிரேட், சூப்பர். நான் உன் பாட்டு கேட்கலாமா? ஒண்ணு இல்லத்தா, கேளு. ஓகே. ஆனா ஒண்ணு யாருக்கும் சொல்லக்கூடாது. ஏன்னா இங்க இருக்கிற யாருக்குமே நான் பாடுவேன்னு தெரியாது. ஓகே? சரி, யாருக்கிட்டையும் சொல்லல. நேற்று டேங்கர்ல இருக்கிற நம்ம ஆளுங்க கிட்ட பேசியிருக்காங்க. காலையில 6 மணிக்கு தாக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. கப்பல்ல இருக்கிற ஆபீசர் அவங்கள திசை திருப்புவாரு. அந்த நேரத்துல நம்ம ஆளுங்க 8 பேர் இறங்க போறாங்க. அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. துப்பாக்கியெல்லாம் பயன்படுத்த முடியாது, தெரியும்ல. ஒருவேளை அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பெட்ரோலியம் கேஸ் லீக் ஆனா தான் நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை. புரிஞ்சுதா? ஆனா அந்த டேங்கர் நோக்கி நேரடியாக சுட்டாங்கன்னா காரியம் கெட்டிடும். ஏன்னா அந்த டேங்கரோட ஷெல்லுங்க புல்லட்டை தாங்க அளவுக்கு வலிமையானது கிடையாது. அதை நாம புரிஞ்சுக்கணும். கரெக்டா? அது கரெக்டு தான். ஆனா ஒருவேளை கேஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் சுட்டாங்கன்னா மொத்த கப்பலும் வெடிஞ்சிடும். புரிஞ்சுதா? அமீன் உங்களுக்கு 2 நாள் டைம் கொடுத்தான். இப்ப 2 நாள் முடிஞ்சு போச்சு. என்ன பண்ண போறீங்க? எங்க சேர்மன் தெளிவா சொல்லிட்டாரு சார். பணம் தர முடியாது. இந்த தடவை நாங்க பணம் தந்தா எங்க கப்பல்களை தொடர்ந்து கடத்த ஆரம்பிச்சு பணம் கேட்பாங்க. பெரிய ஆபத்தா போயிடும். அதனால பணம் தர முடியாது. அட்மிரல், அவங்களோட முடிவை அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல தாமதிக்காம நீங்க இறங்கி தாக்குறதா இருந்தா தாராளமா தாக்கலாம். அவ்வளவுதான். அப்ப ஆரம்பிக்கலாம். இனிமே கப்பல் எங்க கண்ட்ரோல்ல. நாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். நம்மளுடைய வேலை அந்த கப்பல்ல இருக்கிறவங்களை காப்பாத்துறது. அதுக்கு நாம கையாள போற முறை தண்ணீர் அடியில போய் மறைமுகமா தாக்குறது. அதுக்கப்புறம் கப்பல் மேல 2 பக்கமும் ஏறி எல்லாரையும் தாக்குறது. மறந்து கூட துப்பாக்கியை யூஸ் பண்ணாதீங்க. இப்ப நீங்களா கிளம்பலாம். அல்லாஹ் அக்பர். سمع الله لمن حمده اللهم ربنا ولك الحمد
الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر السلام عليكم ورحمة الله السلام عليكم ورحمة எல்லாம் பிரேயர் பண்ணுகிறாங்க ஆனா நீ ஏன் இப்படி பண்ணுகிற என்ன ஆச்சு உனக்கு அவனுக்கு என்ன ஆச்சு சார் வேணாம் சார் சொல்றது கேளுங்க சார் குடிச்சிருக்கியா என்னது குடிச்சிருக்கேனா ஆமா கொஞ்சமா குடிச்சிருக்கேன் தப்பா கொஞ்சம் தான் குடிக்கிறது தப்புன்னு தெரியாது உனக்கு அறிவில்ல உமார் அமீன் பாவம் மீன் விட்டுரு பஷீர் இவனை தூக்கி கடல்ல போடுங்க குடிக்கிறவங்களுக்கு இதுதான் கதை வேணாம் சொல்றது கேளுங்க அமீன் பாவம் மீன் இப்போ நான் தான் ஜெயிப்பேன் பாரு என்கிட்ட சொன்ன மீன் வருதுடா சொன்ன மீன்டா அங்க பாருங்கடா அவனை தூக்குடா சரி தலங்க ஏன் இப்படி சுத்தி நிக்கிறீங்க தலங்க ஒண்ணும் இல்ல நான் உனக்கு ஒண்ணும் இல்ல கடவுள் தண்டனை கொடுத்துட்டாரு குடிச்சா இதுதான் தண்டனை சரி வா போலாம் வாங்க لا إله إلا الله محمد رسول الله إنا لله وإنا إليه راجعون பாவம் இல்லவ எதுவும் சொல்றதுக்கு இல்லை இந்த முள்ளு சிகப்பு பார்ட்ட டச் பண்ற வரைக்கும் வச்சுக்கிட்டே இரு புரிஞ்சுதா கதவை திறந்ததும் ஒருத்தனையும் உயிரோட விடாதீங்க கதவை வெல்டிங் பண்றாங்க ஒரு வேளை உடைச்சிட்டு உள்ள வந்துருவாங்க உமருக்கு அப்படி ஒரு நிலைமை வந்திருக்கவே கூடாது எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி ஒரு பாசமா நந்து பாரு அவர் குடும்பத்தை காப்பாற்றவும்
பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த கும்பலுக்கே வந்தாரு. ஆனா எனக்கு உயிரே விட்டாரு. உண்மையா இருந்த ஒருத்தனை கொண்டானுங்க. இன்னைக்கு அவருக்கான நிலைமை தான் நாளைக்கு எனக்கும். எந்த நம்பிக்கையில இவங்களோட நாங்க இருக்கிறது எல்லாம் வெறுத்து போச்சு. Attention! Stand at ease. Stand at ease. Relax. Relax. சொல்லு தராசோ. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பயங்கரமான ஆபரேஷன் சொல்லி உங்களை நான் பயமுறுத்த விரும்பல. நமக்கு இதுவும் ஒரு ட்ரைனிங் மாதிரி தான். அப்படி பேசாம உன் கப்பலுக்கு போயிடு. அதான் உனக்கு நல்லது. இல்ல, என்னால போக முடியாது. சத்தியமா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். உனக்கு உதவி செய்றேன். புரியுது. சரி, உன்னை நானும் கூட வந்துறேன். என்னையும் கூட்டிட்டு போயிடு. 2 பேரும் சேர்ந்து தப்பிச்சு போயிடலாம். அதுக்கு அவசியமே இல்லை. விடியறதுக்குள்ள எங்க ஆளுங்க இங்க வந்துருவாங்க. உங்க ஆளுங்களை நான் திசை திருப்பணும். ஓகே, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். சரி, இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. யசுவை ஏதாவது பண்ணணும். ஜெயிலாம் வசதியா இருக்குமா? வசதியா இருக்குமான்னு தெரியாது, ஆனா பெருசா இருக்கும். ஜெயில இருக்கிறவங்களாம் நல்லவங்களா இருப்பாங்க. அதெல்லாம் தெரியாது. ஏன்? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் உங்க ஊரு ஜெயில இருந்தான். அவன் தண்டனை முடிஞ்சு வெளியே வந்தப்போ உங்க நாட்டுல குடியுரிமை கொடுத்தாங்க. எனக்கும் அந்த மாதிரி சிட்டிசன்ஷிப் வேணும். ஒன் மோர் டைம் பாய்ஸ். மொஹிலா குரூப் நேரா போகணும். காலேஜ் வலது பக்கமா போகணும். நாம இடது பக்கமா போகணும். நீ என்ன பண்ணணும்னு தெரியும்ல? வாங்க போலாம். சரி, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வெரி குட், கிளம்புங்க. நில்லு. நில்லு. இது பார், நான் உங்க மொத்த ஆளுங்களையும் எப்படியாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஆகணும், புரியுதா? அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. சரி, என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். முதல்ல உன் துப்பாக்கிய கூட. சஷா, துப்பாக்கி உங்ககிட்ட குத்தா என்னையும் கொண்டுருவானுங்க, என் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் கொண்டுருவாங்க. இவனுங்கெல்லாம் மோசமானவனுங்க. சரி, கத்தியாவது என்கிட்ட கூட. எனக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்ல. ரொம்ப தேங்க்ஸ். ஹேய், இங்க என்னடா பண்றீங்க? சும்மா பொழுது போலன்னு எந்திரிச்சு நடந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஜமால், இவனை கொன்னுடு. அப்புறம் கடலை தூக்கி போட்டுருங்க. ரஷ்யர்கள் எங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் 10 நிமிஷத்துல ஆரம்பிச்சிடும் சார். எல்லா குரூப்ஸோடையும் கான்டாக்ட்ல இருங்க. விஷுவல்ஸ் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. ஓகே சார். இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. ஆரம்பிக்க போறாங்க. வெரி குட்.
வச்சா ஓப்பன் ஆயிடும். ஆளுக்கு ஒரு பைப் எடுத்துக்கங்க. வந்தானுங்கன்னா மண்டையிலே போடுங்க. வேகமா போடா. போ. இவனை கொன்னு கடல்ல போடலாம். ஏய் யூசப், தூங்காம நில்றா. அப்துல் ரஹ்மான், நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் பாத்துக்கிறேன். எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்த? தூக்கம் வரலையா? அந்த ரஷ்யன் என்ன ஆனா? சார், நம்ம அனுப்பின குரூப் ரெடியா இருக்கு சார். ஆல் தி பெஸ்ட் தெரசா. எங்க எல்லாரையும் பெருமைப்படுத்துங்க. உங்க எல்லார் கதையும் முடிய போகுது. உங்களோட கேவலமான வாழ்க்கை இன்னையோட முடிவுக்கு வரப்போகுது. தைரியமா இருங்க. சாகர வரைக்கும் சண்டை போடுங்க. எப்படி இருந்தாலும் சாவத்தான் போறோம். ஜமால் ரெடியா? ஜமால், எனக்கு ஒன்னால ஒரு சிகரெட் கொடுக்க முடியுமா? ஐம் சாரி, நான் சிகரெட் எல்லாம் குடிக்கிறது இல்ல. வேற என்ன? அப்போ சுட்டு கொள்ளு. ஏன் தேவையில்லாம இழுத்தடிக்கிற? எங்க ஆளுங்க வரப்போறாங்கடா. நீங்க எல்லாரும் சேர்ந்து சாக போறீங்க. வரட்டும், அவங்களையும் உன் கூட அனுப்பி வைக்கிறோம். நீ ஒண்ணு கவலைப்படாத. முதல்ல நீ செத்துரு. வாங்க. யேசோவா அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான். வெரி குட், சூப்பர். இது உங்க ரேடியோ AK-47. நான் உங்க மெக்கலாஷ் பேசுறேன். வணக்கம். அமீன், நான் பேசுறது கேக்குதா? இந்த மியூசிக் நீ கொன்ன என் உமருக்காக. Under the black sky, silent tears fell down, cause my brother was not like you. Wonder and ask why he ain't here now, cause my brother was not like you. Never drink Coca-Cola or played baseball, just listen to Tupac, but didn't know why at all. He was cool and I knew what he'd do, cause it's true, so I am telling you that in Somali. When he went to the sun like anybody else, with his head up and proud, up into the sky, where the man won't kill him. அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் சாவத்தான் போறோம். இப்போ என்ன பண்றது? தாத்தா, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணு. இன்ஜினை ஏன் ஸ்டார்ட் பண்ண சொன்னீங்கன்னு எனக்கு புரியுது. போடா. இதோ. வேண்டாம். என்ன பண்றீங்க? முன்னாடி கோரல் ரீஃப் இருக்கு. புல்லட்டை விட அது எவ்வளவோ பரவாயில்ல. கொயிலா ஃபுல் ஸ்பீடு வை. இதுக்கு மேல ஸ்பீடா போக முடியாது. அந்த கதவை உடைச்சு உள்ள இருக்கிற எல்லாரையும் கொல்லுங்க.
man in Somalia. That's all I said. He could eat a whole bag of cat all alone. Shoot it up, spit it up when he went to the zone like anybody else. With his head up in front and his belt just fall hard on the inside. And I just know when he died, that he went up into the sky. Well, the man of sense will kill him. When they kill him. என்னாச்சுப்பா? கப்பல் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருச்சா? ஐயோ இப்பதான் நம்ம ஆளுங்க வந்திருக்காங்க, அவசரப்படாதீங்க. உகுலோ என்ன நடக்குது அங்க? அமீன் மேல இருக்கிற டவருக்கு போயிட்டு இருக்கான் சார். நம்ம ஆளுங்க எங்க? எல்லாரும் அவங்க பொசிஷன்ல இருக்காங்க சார். ஓகே, என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். ஓகே சார். ஏய் அமீன், நிதார் நீ எங்க இருக்கிறன்னு கண்டுபிடிச்சு உனக்கு தண்டனை கொடுப்பாரா? நாயே, அந்த இப்லீஸ் தான் உன் மேல ஏறிக்கிறான்னு நினைக்கிறேன். அதான்டா இவ்வளவு கெட்டது பண்ணுகிற நீ. உன்னெல்லாம் மன்னிப்பே கிடையாதுடா. ஏய், பைத்தியமா பிடிச்சிருக்க, கதவை திறடா, இல்லைன்னா உன்னை கொண்டு கழுகுக்கு வீசிடுவேன். நீ மிரண்டனா பயந்துருவேனா? படா நாயே, என் வேலை இன்னும் முடியலடா. அவங்க ஆளுங்க உன் கதையை முடிக்கிறதுக்கு வராங்க. எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்க. இப்ப பாம்பு வைக்க போறேன். சரியா போச்சு. விட்டு அந்த கப்பலே கொஞ்ச நேரத்துல வெடிச்சிடும் போல இருக்கு. சரி, என்னதான் பண்றது? இங்க பாருங்க, உங்களுக்கு நான் ஆர்டர்ஸ் கொடுக்க முடியாது. நான் அவனோட போலான்னு இருக்கேன். வந்தா வாங்க. கேப்டனே சொல்லிட்டாரு, அப்புறம் என்னடா? வாங்கடா. ஒருத்தனாவது சிக்குவான்ல. என்ன பட்னி போட்டதுக்கு என்ன பண்றான் பாரு அவனை. சாஷா, என்னால முடிஞ்சதெல்லாம் நான் பண்ணிட்டேன். ஏய், பைத்தியக்காரத்தனமா நடந்துக்காத கலாஷ். நம்ம ஆளுங்களையே நீ சுடணும்னு நினைக்கிற? உனக்கு வசதியா என் நெஞ்ச நானே காட்டுற, சுடு. விடாதீங்க. நம்பர் 2 என்னாச்சு? க்ரூ வெளியே வந்துட்டாங்க. நம்பர் 3க்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, நாங்க போறோம். நம்பர் 4 பிளான் படி போங்க. ஓகே. சார், நம்ம ஆளுங்க அங்க தான் இருக்காங்க. அடுத்து என்ன செய்ய போறீங்க? எல்லாமே நம்ம பிளான் படி தான் நடந்துட்டு இருக்கு சார். நல்லது.
போடோ சாவுடா. அதை நான் தான் சொல்லணும். நான் ஒரு பட்டன் அழுத்தினா போதும், அவ்வளவுதான். மொத்தமா வெடிச்சு செதறிடும். பாக்குறீங்களா? சரி, எழுந்துரு. சரியா 22 மினிட்ஸ்ல டேங்கர் நம்ம கைக்கு வந்துருச்சு சார். வாவ், வெரி குட் சார். இந்த வெற்றியை நம்ம கொண்டாடி ஆகணும். கண்டிப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். மொத்த பாராட்டும் ஒன்னதான் சேரணும். உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? ஆண்டவன் புண்ணியத்துல. என்ன ஹீரோ, எப்படி இருக்க? உன்னாலதான் இது சாத்தியமாச்சு. கலாஷ், யாராவது இவனுக்கு உடனே ஹெல்ப் பண்ணுங்க. அவனுக்கு ஒன்றும் ஆகாது கலாஷ். என்ன காமெடி பண்றியா? ஏய் இல்ல, சீரியஸா தான் சொல்றேன். உடம்புல எவ்வளவு ரத்தம் போயிதுன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு ஒன்றும் ஆகாது. சசா, என்ன இது எத்துக்கோ. என்னது இது? ஓ, உன்னோட சாங்ஸா? என் ஞாபகத்தமா வச்சுக்கோ. வச்சுக்கிறேன். ஹே, உனக்கு ஒன்றும் ஆகாது கலாஷ். ஏய், சரி, போகலாம். பாய்ஸ், கேப்டன் ஒரு நிமிஷம் வந்துடுறேன். இருப்பா. இதோ வரேன். ஒரு நிமிஷம் இருங்க. கைதிகளை விட்டுருங்க. அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு எந்த சட்டமும் கிடையாதான். புரிஞ்சுதா? உங்களுக்கு என்ன சட்டம் தேவைப்படுது? இவங்க நம்ம ஆளுங்களை கொண்டு இருக்காங்க சார். நான் சொல்றது மட்டும் கேளுப்பா. இதெல்லாம் பெரிய இடத்து மேட்டர், புரியுதா? சோறும் தண்ணியும் கொடுத்து அனுப்பி வைங்க. எல்லாரும் மொத்தமா போய் சேரட்டும். தேவையில்லாம பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க. பண்ணி தொலைக்கிறேன் சார். நீங்க போலாம். முகிலா, இந்த மிருகங்களுக்கெல்லாம் ஒரு போட்டை கொடுத்து சோறும் தண்ணியும் கொடுத்து அனுப்பி வை. வாட்டிகான். ஓகே சார். எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கடா. சார், இவங்களை விட்டுற போறீங்களா? இவங்க ரொம்ப மோசமானவங்க சார்.
அவங்கள விட சொல்லி மேலிடத்துல இருந்து உத்தரவு போட்டாங்க. அதை ஒபே பண்ண வேண்டியது நம்ம கடமை. இவனுங்களுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குது. இவ்வளோ தப்பு பண்ணிட்டோம், தப்பிக்கிறானுங்க பாரு. சார், அந்த குற்றவாளிங்க காணாம போயிட்டாங்க. அநேகமா அவங்க படகு மூழ்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு நாம என்ன பண்றது? நல்லா இருக்க. டைம் ஆயிடுச்சு, டிவி ஆன் பண்ணு. என்ன சார் சொல்றாங்க? பாரு. யசுங்கிற நம்ம மெரைன் வீரர் இக்கட்டான சூழ்நிலையிலும் தைரியமா நடந்துகிட்டாரு. அவரை இந்த பத்தி தான் Dress இன்னைக்கு தலைவலியா உலகமே போடு. பேசிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம். இந்த டேங்கரை கைப்பற்றினதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அது என் கடமையை நான் செஞ்சேன். பெருசா ஒன்றும் இல்லை. இது லைவ் ப்ரோக்ராம் தானே, நான் ஒரு ஹலோ சொல்லிக்கலாமா? ஓ, தாராளமா. ஓலியா, நீ இதை பார்க்குறியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு என்னை மன்னிக்க முயற்சி பண்ணு. நான் ஒரு சரியான முட்டாள். இதை நான் உங்ககிட்ட எப்பயோ சொல்லியிருக்கணும், தப்பா நினைச்சுக்காத. ஐ லவ் யூ so so much ஓலியா. எனக்காக வெயிட் பண்ணு, சீக்கிரம் வந்துடுறேன். ஓலியா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போ. டைம் வேற ஆயிட்டு இருக்கு, இன்னும் ரெடியாகாம இருந்துட்டு இருக்கா. நீ போங்கறல்ல. போ. என்ன ஆச்சு உனக்கு? இது தப்பு. நான் அவசரப்பட்டுட்டேனோன்னு தோணுது. இந்த கல்யாணம் வேண்டாம். Smile, I see you wave, but not at me, so I have to be.